Audio Jungle. Audio Jungle. ஓகே, வினாவை பாருங்க. பின்வரும் வினாக்கள் ஒவ்வொன்றுக்குமான விடையை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. 51வது கேள்வி. குணபாலனின் தற்போதைய வயது அவனது மகன் சுமனின் வயதிலும் 4 மடங்காகும். 4 ஆண்டுகளுக்கு முன்னர் குணபாலவின் வயது சுமனின் வயதிலும் 7 மடங்கானதாக இருந்தது. குணபாலனின் தற்போதைய வயது என்ன? இப்போ இது இதோட தொடர்புடைய வினான்னு எங்களுக்கு தெரியும்ப்பா வாசிக்கிற போதே. ஸோ இது வயது வினாக்கள். ஸோ ஏஜ் கொஷன், வயது வினாக்கள். ஸோ வயது வினாக்கள் எங்களுக்கு இலகுவா செய்கிற முறை தெரியும். அப்போ பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ யார் யார் இருக்காங்க? குணபாலனுங்கிறவர் இருக்காரு, அவரோட மகன் சுமன்ங்கிறவர் இருக்கார். குணபாலனுக்கு எத்தனை வயசா? அவரோட மகன் சுமனின் வயதிலும் 4 மடங்கு தான் குணபாலோட வயசு. மகனோட வயசு எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் எக்ஸ்ன்னு எடுப்போம். அப்போ குணபாலுக்கு எவ்வளோ வயசு அரிக்கும்? மகண்ட வயசை விட 4 மடங்கு. இப்போ 4x அரிக்கும். அப்போ இதை இப்போ தற்போதைய வயது. சரி, திரும்ப சொல்றான். 4 ஆண்டுகளுக்கு முன்னர். இப்போ 4 வருஷத்துக்கு முதல் குணபாலனுக்கு எவ்வளோ வயசு அரிக்கும்? அப்போ நாங்கள் தற்போதைய வயசுல இருந்து 4 வயசை கழிப்போம். 4x IX. சுமனுக்கு எவ்வளோ வயசு அரிக்கும்? எக்ஸ்ல இருந்து 4 கழிப்போம். 4 வருஷத்துக்கு முன்னர் சுமனிலும் வயதிலும் 7 மடங்கினாக இருந்தது. குணபாலனோட வயசு எவ்வளவா? 7 மடங்காக இருந்தது. இவங்க 2 வர வயசையும் சமப்படுத்துறேன்னு சொன்னா சுமண்ட வயசை 7 பெருக்கி விட்டா சரி. ஏன்னு சொன்னா 4 வருஷத்துக்கு முதல் மகண்ட வயசை விட இவர வயசு 7 மடங்காக இருந்தது. ஸோ 2 வர வயசையும் சமப்படுத்துறேன்னு சொன்னா, ஈக்குவல் பண்றேன்னு சொன்னா மகண்ட வயசை 7 பெருக்கி விட்டா அப்போட வயசுக்கு சமன் அறிக்கும். அப்படித்தானே? ஸோ 4x 4, 7 இந்த எக்ஸோடையும் பெருக்கப்படும், இந்த 4ஓடையும் பெருக்கப்படும். அப்போ 7x 28. கழிப்படக்கூடிய 28 சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது கூட்டுப்படும். ஸோ 4ஓட 28 கூட்டுப்பட்டா 4x 24 சமன் 7x. கூட்டுப்படக்கூடிய 4x அங்கால போகும்போது கழிப்படும். அப்போ 7xலேருந்து 4x கழிச்சா 3x. 24 சமன் 3xண்டா x சமன் எவ்வளோ? x சமன் 8. சுமண்ட வயசு தற்போதைய வயசு என்ன? எக்ஸ்ண்டா எவ்வளோ? நான் கண்டிருக்கேன் 8. குணபாலண்ட வயசு 4x 4 தர 8 எவ்வளோ? 32. கேள்வி என்ன? குணபாலனின் தற்போதைய வயது என்ன? தற்போதைய வயது 32. ஸோ இலகுவான ஒரு வினா. அடுத்த கேள்வியை பாருங்க. 52, 53 வினாக்கள். ஜெயகாந்தனின் வீடு நண்பர் ரமேஷின் வீட்டுக்கு தெற்கே 70 மீட்டர் தூரத்தில் உள்ளது. கோவில் ஜெகநாதனின் வீட்டுக்கு மேற்கே 80 மீட்டர் தூரத்தில் உள்ளது. பாடசாலை ஜெகநாதின் வீட்டிற்கு தெற்கே 130 மீட்டர் தூரத்தில் உள்ளது. என்னையாம்? ஜெகநாதர வீடு தான் பொதுவாக வருது. நாங்கள் எடுப்போம். இது ஜெகநாதர வீடு. இந்த ஜெகநாதர வீடு எங்க இருக்கிறாம்? அவனது நண்பன் ரமேஷின் வீட்டுக்கு தெற்கே 70 மீட்டர். அப்போ எங்களுக்கு திசைகள் தெரியணும். அவன் நாங்கள் நோட் பண்ணிக்கொள்வோம். நோமலா வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இப்போ ரமேஷின் வீட்டுக்கு தெற்கே. அப்போ ரமேஷோட வீடு இங்க இருந்தா அவர வீட்டுக்கு தெற்கே கீழே தான் தெற்குண்டா. கீழே எவ்வளோ தூரம்? 70 மீட்டர் தூரத்தில் உள்ளது. கோவில் ஜெகநாதின் வீட்டிற்கு மேற்கு. ஜெகநாதர வீட்டிலிருந்து மேற்கு திசை. மேற்கு திசை நாங்கள் எந்த திசையில எவ்வளோ தூரத்தில் இருக்காம்? 80 மீட்டர் தூரத்தில் இருக்காம். அது கோவில். திரும்ப பாடசாலை ஜெகநாதின் வீட்டிற்கு, ஜெகநாதர வீட்டுக்கு தெற்கு திசையிலே, தெற்குன்னா கீழே தானே, அப்போ 130 மீட்டர் தொலைவில் இருக்குதான். ஸோ இவ்வளவுதான் விஷயம். இதை வச்சுக்கொண்டு கேள்வி செய்வோம். ரமேஷின் வீட்டிற்கும் பாடசாலைக்கும் இடையிலான மிக கிட்டிய தூரம் எவ்வளவு? ரமேஷோட வீடு இந்த இருக்குது, பாடசாலை இந்த இருக்குது. கிட்டிய தூரம் எவ்வளோ? இது 70, 130 எவ்வளோ? 200 மீட்டர். பாடசாலை எத்திசையில் கோயில் அமைந்துள்ளது. பாடசாலைக்கு எத்திசையில? பாடசாலையிலிருந்து பார்த்தோம்டா என்ன திசையில இருக்குது பாருங்க.
இது வடக்கு, இது மேற்கு. என்ன திசையில் இருக்கு? வடமேற்கு திசையில் இருக்குது. வடமேற்கு திசை. கடைசி 54வது கேள்வி. XY என்னும் 3 லொரிகளில் 100 மா சரக்குகள் ஏற்றப்பட்டுள்ளது. என்னென்ன லொரி இருக்குதாம்? XYZங்கிற 3 லொரிலையும் எத்தனை மா பேக்குகள்? 100 மா சாக்குகள் ஏற்றப்பட்டுள்ளது. லொரி எக்ஸில் லொரி வையிலும் பார்க்க 5 சாக்குகள் கூடுதலாகும். லொரி வையில எத்தனை சாக்குகள் இருக்குதோ அதை விட கூடுதலான 5 சாக்குகள் எக்ஸில் இருக்குதாம். லொரி வையில் எத்தனை சாக்குகள் இருக்குன்னு தெரியுமா? தெரியலன்னு சொன்னா நாங்கள் தெரியா கணிதம் ஏன்னு எடுப்போம். அப்போ எக்ஸில் எவ்வளோ வரும்? வையை விட 5 கூட. அப்போ ஏ சக 5 கூடுதலாகும். லொரி ஜெட்டிலும் 3 பார்க்க 3 கூடுதலாகவும் உள்ளது. என்னையா? லொரி எக்ஸில் வையிலும் பார்க்க 5 சாக்குகள் கூடுதலாகவும் லொரி ஜெட்டிலும் பார்க்க 3 சாக்குகள் கூடுதலாகவும் உள்ளன. இப்போ லொரி எக்ஸில் ஏ சக 5 இருக்கு. அப்போ லொரி ஜெட்டில் எத்தனை இருக்கும்? ஏ சக 2. ஏ சக 2. ஏன்? லொரி செட்டில் எவ்வளோ இருக்குதோ அதை விட 3 கூடுதலாக இருக்குது. சரி, இப்போ நான் கூட்டுவோம். லொரி எக்ஸில் எவ்வளோ இருக்குது? ஏ சக 5. லொரி வையில் எவ்வளோ இருக்குது? ஏ. லொரி செட்டில் இருக்குது ஏ சக 2. இவ்வளோத்தையும் கூட்டினோம்டா எத்தனை ஏ இருக்குது? ஒரு ஏ, 2 ஏ, 3 ஏ. அப்போ 3 ஏ சக இலக்கம் எல்லாத்தையும் கூட்டுவோம். 5 5 2 7 சமன் 100. கூடப்படக்கூடிய 7 அங்கால போகும்போது கழிப்படும். 3 ஏ சமன் 93. பெருக்குப்படுற 3 அங்கால போகும்போது பிரிப்படும். ஏ சமன் 93. 3ஆல பிரிச்சோம்டா ஏ சமன் 31. வை லொரியில் எவ்வளோ இருக்குது மாபேக்குகள் சாக்குகள்? ஏண்டு சனா ஏண்டு எவ்வளோ? 31. எக்ஸில் எவ்வளோ இருக்குது? 31 சக 5னா 36. ஜெட்டில் எவ்வளோ இருக்குது? 31 சக 2னா 33. ஸோ கேள்வி என்ன? லொரி ஜெட்டில் எத்தனை சாக்குகள் மா இருந்தன? எவ்வளோ? 33.